அது அவள் என்ன நினைக்கிறாளோ செய்கிறா மேடம். ஐயோ உங்களுக்கு இவளை பற்றி தெரியாது. பாதி தான் இங்கே, மீதி வந்து ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் வந்து பாருங்கள். அவள் பண்ணாதான் அட்டுழியம் கிடையாது. எதை செய்யாதன்றமோ அதை தான் வேணும்ன்ட்டே செய்வாள். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னே இருப்பா. இதனால தான் மெயின் காரணம் நான் உங்களை வந்து பார்த்து பேசணும். ஏன்னா ஒரே பொண்ணாச்சு, நான் அடிக்கக்கூடாது. பாசமாக சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றா. சரி இவன் எங்கே கேட்பா சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கேட்பா. டைமுக்கு தூங்குறதில்ல, டைமுக்கு சாப்பிட்றதில்ல, டைமுக்கு ஸ்கூல் கிளம்புறது கிடையாது. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு என்னை சீக்கிரம் ஸ்கூல் போய் விடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறா. என்ன மீரா, அவங்க அப்பா எவ்வளோ சொல்கிறாரு, எல்லாம் உண்மையா? மிஸ் அது வந்து என்ன வந்து போய் நிற்கிற? சாரி மிஸ், இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன். ஐயோ உங்கள் முன்னாடி தான் இப்படி பவ்யமாக இருக்கா. வீட்டுக்கு வந்து பாருங்க, அவள் சொல்கிறது தான் கேட்கணும், அவள் சொல்கிறது தான் நடக்கணும். பேரண்ட்ஸ் நாங்கள், எங்கள் பேச்சை அவள் கேட்க மாட்டாள். ஆனால் அவள் என்னமோ பேரண்ட்ஸ் மாதிரி அவள் சொல்கிறத நாங்கள் கேட்கணும். அப்படி தான் இருக்குது இப்போ இருக்க பிள்ளைங்க.